மாவட்ட செயலாளர்கள் வருகையை அழுத்தி நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பி தவறி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா, அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்பொழுது.